அனைவருக்கும் வணக்கம். கைஃபா கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கத்திலிருந்து நவீன் ஆனந்தன். இன்றைக்கி எர்த்டேனா நம்ம பூமிக்கான நாள். ஸோ எர்த்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு அடையாளத்துக்காக ஒரு விஷயம் செய்கிறது கிடையாது. நம்ம செய்கிற விஷயம் நிரந்தரமாக இருக்கணும். நம்ம இந்த பூமியை மதிக்கிறதா இருந்தால் நம்ம ஒரு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த நாளில் மதிக்காமல் எல்லா நாளும் அதுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது தான் முக்கியமான ஒரு வேலை. இதை தனிநபராக நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு மத்திய அரசாங்கமாக இந்தியாவுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மாநில அரசாக என்னென்ன பாலிசியெல்லாம் கொண்டு வர வேண்டியது. தனிநபராக ஒரு இண்டிவிஜுவலும் என்ன செய்யணும்னா, நம்ம நீர் மேலாண்மையில் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ நம்ம ரெயின் வாட்டர் மழைநீரை சேகரிப்பு ஒரு தொட்டின்னு உருவாக்கணும். அது ஒரு ரீசார்ஜ் வெல் ஒன்று உருவாக்கணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லுவோம். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா, கழிவுகள், உணவுலேருந்து இந்த வீட்டிலேருந்து உள்ள கழிவுகளை 3 பிரிச்சுருங்க. ஈரப்பதம் உள்ளது, ஈரப்பதம் இல்லாதது, மக்காததுன்னு பிரிச்சுருங்க. குப்பை போடுறவங்களுக்கு இதை கொடுத்துருங்க இந்த மாதிரி. ஏன்னா அப்போ தான் அவங்க கழிவு மேலாண்மை அவங்களால திடமாக செய்ய முடியும் இதெல்லாம். ஸோ வேறு யாராவது ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு அரசாங்கமோ ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து நீர்நிலைகளை தூர் வர்றாங்க, செடி நடுறாங்கும் போது அவங்க கூட நீங்கள் அசோசியேட் ஆகிக்கோங்க. எதில் வேணால் நீங்கள் அசோசியேட் ஆகிக்கலாம். எங்கள் ஆர்கனைசேஷன் கிடையாது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 ஆர்கனைசேஷன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் உங்கள் உழைப்பை போடலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டுன்னு ஒன்று டிவிஷன் ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு இலவசமாக கன்று கொடுக்குறாங்க. நீர்நிலைகளை வைக்கிறதுக்கு, மற்ற இடத்துலலாம் நடுறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ கன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வாங்கி ஒரு டீமாக சேர்ந்து மக்கள்லாம் சேர்ந்து இதெல்லாம் செய்யலாம். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நம்ம செய்கிறது பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பை சொட்டாக வடிகிறது அதை நிப்பாட்டலாம். ஏசியை 25 டிகிரிக்கு கீழே வச்சுக்காமல் பண்ணுறதே பெரிய விஷயம். அடிக்கடி ஏசி பயன்படுத்தாமல் இருக்கிறதே நல்ல விஷயம். இதெல்லாம் ஒரு தனிநபராக ஒரு சின்ன ஒழுக்கத்தோடு நம்ம செய்யணும். சுற்றுச்சூழலுங்கிறது சுற்றுச்சூழல் ஒழுக்கங்கிறது தனி மனிதனுக்கு விதைக்கப்படணும் பள்ளியிலேயே. இதெல்லாம் செய்ய வேண்டியது தனிநபராக. மரம் நடுறதா இருக்கட்டும், நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளாக இருக்கட்டும். முக்கியமாக நம்ம நீர் எப்படி உள்ளே வருது, நம்ம கழிவு நீர் எங்கே போகுது, இதெல்லாம் ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கணும். இந்த கழிவு நீரை முறையாக சுத்தரிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் படியே கேள்வி கேட்கணும். நீங்கள் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா எதை சார்ந்து, நமக்கு வந்து இவர் ரொம்ப பரிச்சயமானார், நமக்கு ரொம்ப பிரபலமான ஆள் அப்படின்னு இல்லாமல் அவர் சுற்றுச்சூழலுக்கு சார்ந்து ஏதாவது திட்டம் முன்னெடுக்கிறாரான்னு பார்த்துட்டு ஒருத்தர் தேர்வு செய்யுங்க. இது தனிநபருக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒன்று. எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்டேட் லெவல் ஒரு பாலிசி லெவலில் என்ன கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா, நாங்கள் முக்கியமாக கையாளணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீர்நிலைகளும் ரிவரையும் டோட்டலாகவே கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் வந்து ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லா ஸ்டேட்லேயுமே. இன்னொன்று என்னென்னா, அதிகப்படியான நிலத்தடி நீரை உரிகிறவங்களுக்கு பெனால்ட்டி மாதம் போடணும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கட்டும், யாராவது நிலத்தடி நீரை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தினாங்கன்னா அதை ட்ராக் பண்ணி அவங்களுக்கு பயங்கரமான பெனால்ட்டி போடணும் மத்திய அரசாங்கம். இன்னொன்று, கெமிக்கல் ஃபர்டிலைசரை விவசாயிகள் பயன்படுத்துறதை கம்மி பண்ணுறதுக்காக மாநில அரசாங்கம் உதவி செய்யணும். ஆனால் அதிகப்படியான கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது அதிகப்படியான நீர்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, நீரை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லாம் உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். அப்போ தான் விவசாயிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் நிறையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து கிரவுண்ட் வாட்டராக இருக்கட்டும், சர்ஃபேஸ் வாட்டராக இருக்கணும். ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் எந்த லெவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, நீர் மேலாண்மையில் அவங்க எப்படி குடிமராமத்து பணிகள் பண்ணியிருக்காங்க இப்படின்னு நீங்கள் ஸ்டேட் லெவலுக்கு நிறைய புஷ் பண்ணுங்கள். ஏன்னா பாலிசி அண்ட் ரெகுலேஷன் ரிவர் லெவல்லே இருக்கணும். நமக்கு வந்து மரம் செடி நடுறதுலே இருக்கணும். அப்புறம் ட்ரீ அவுட் சைட் ஆஃப் பிளான்ட்னு ஒரு ஸ்கீம்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கீம்ஸை நீங்கள் இண்டிவிஜுவலுக்கும் கொண்டுட்டு வரணும். அந்த ஸ்கீம்ஸை மரம் நடுறதுனால எவ்வளோ கார்பன் கிரெடிட் கிடைக்கிது, அந்த கார்பன் கிரெடிட்டை ஒரு ஹோமுக்கும் என்ஜாய் பண்ணணும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எடுத்துகிட்டு வாங்க. இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கொண்டுட்டு வாங்க அவங்களுக்கெல்லாம்.
ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி லெவலில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக பாடத்திட்டத்தில் ஒரு 5ஆவதுலேருந்து இல்லை 2ஆவதுலேருந்து சுற்றுச்சூழல், நமக்கு மண் வளம்னா என்ன, நீர் வளம்னா என்ன, காற்றை சுத்தப்படாமல் மாசுபடாமல் எப்படி பாதுகாத்துக்கிறது, இதை படிப்புலேயும் இருக்கணும், ப்ராக்டிக்கலையும் கொண்டு வரணும் எல்லாத்தையும். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எஜுகேஷன் லெவல்லையும் சரி, பாலிசி லெவல்லையும் சரி. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறது. ஸ்டேட் லெவலில் என்னென்ன பாலிசிஸ்லாம் கொண்டு வரணும்னா, முக்கியமாக குடிமராமத்து பணிகள், எல்லா நீர்களிலும் தூர்வாரப்படணும். அது மக்களை ஒருங்கிணைச்சு இதை செய்யணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக கொண்டுட்டு வரணும் டோட்டலாகவே. மற்றபடி நாங்கள் கழிவு நீர் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஏன்னா நம்ம சாலிட் வேஸ்ட்டு, லிக்விட் வேஸ்ட்டுன்னு அவ்வளோ வேஸ்ட் இருக்குது. ஒரு வில்லேஜ்லேயும் ஒரு ரூரல் ஏரியாலையும் கழிவுநீர் மேலாண்மையை கெட்டு வரணும். திடக்கழிவாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாக்கடை கழிவுகளாக இருக்கட்டும், இதை சுத்திகரித்து மேலாண்மை கொண்டுட்டு வரணும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த எர்த் டே இன்றைக்கி ஒரு நாள் செய்யணும்னு இல்லாமல் இந்த ப்ராசஸை ரெகுலராக செய்யணும். 365 நாளும் இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்படும். அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். கைஃபாலேருந்து நவீன்.